சேட்டலைட் மேப் பார்த்தாலே தெரியும், கொலராடோ ஃபுல்லாக மலைகள் தான். அதுலேயும் ஃபோர்டினர்ஸ்னு சொல்லப்படுற 14,000 அடி உயர மலைகள் கொலராடோவில் 58 இருக்குது. அதில் 2 ஃபோர்டினர்ஸ், கொலராடோலேயே டாலஸ்ட் மவுண்டன் மவுண்ட் எல்பர்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபோர்டினர் ஹியூரான் பீக். இந்த 2 மவுண்டன்ஸ்லையும் நாங்கள் பண்ண ஹைக் அனுபவத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சிகாகோவோட எலிவேஷன் 600 அடி. இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போனோம்னா கொலராடோவில் இருக்கிற டென்வருக்கு ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். டென்வரோட எலிவேஷன் 5280 அடி. அங்கேருந்து ஒரு ரெண்டல் காரை எடுத்துகிட்டு மவுண்ட் எல்பர்ட் அண்ட் ஹியூரான் பீக் இருக்கிற லீட்வில்க்கு போனோம். லீட்வில்லோட எலிவேஷன் 10,200 அடி. ஒரே நாளில் 600 அடி கடல் மட்ட உயரத்தில் இருந்து 10,200 அடி உயரத்துக்கு போயாச்சு. இந்த பிஞ்சு உடம்பு தாங்குமா? வயிறு ப்ளோட் ஆகுது, மூளையை சுற்றி ஏதோ ஒரு கவரை போட்ட மாதிரி ஒரு மந்தமான ஃபீலிங் அப்படின்னு முதல் 2 நாள் மைல்டு ஆல்டிடியூட் சிக்னஸ் எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ 2வது நாள் அந்த ஆல்டிடியூடுக்கு பழகிற அக்ளிமடைசேஷன் டே. இன்றைய சாப்பாடு யோகியோட சமையல். யோகி என்ன சமைச்சிருக்கிறாருன்னா ஃபிட்டாடாவா சூப்பர். தனி எப்படி இருக்குது ஃபுட்டு? பிரமாதம், தம்ஸ்அப் கொடுத்துட்டாரு. ஓகே, நம்மளும் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுவோம். அன்னைக்கு மதியம் பக்கத்தில் இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் பாஸ்க்கு போனோம். இப்போ ஃபால் சீசனுங்கிறதுனால ஆஸ்பன் மர இலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மஞ்சள் நிறத்துக்கு மாறிக்கிட்டே வர்றதை இங்கே நம்ம பார்க்கலாம். இந்த இண்டிபெண்டன்ஸ் பாஸ்ங்கிறது வட அமெரிக்காவோட கான்டினென்டல் டிவைடில் இருக்குது. கான்டினென்டல் டிவைட்னா இந்த கோட்டுக்கு மேல்புறம் வடிகிற தண்ணியெல்லாம் பெசிபிக் ஓஷனை பார்த்து ஓடும், கீழ்புறம் வடிகிற தண்ணியெல்லாம் அட்லாண்டிக் ஓஷனை பார்த்து ஓடும். கொலராடோ வழியாக தான் இந்த கான்டினென்டல் டிவைட் போகிறதுனால இங்கே எங்கெல்லாம் ஒரு ஹைவே அந்த கான்டினென்டல் டிவைடை கிராஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் ஒரு சீனிக் ஸ்பாட் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் பாஸ். ஃபோட்டோ ஷூட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. பிரபு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கேமராமேன். வேர் ஆர் யூ கைஸ்? எங்கே இருக்கீங்க? இண்டிபெண்டன்ஸ் பாஸில் இருக்கீங்களா? இண்டிபெண்டன்ஸ் பாஸில் எது சூப்பரான வியூவோ அங்கே இல்லை. நாங்கள் அதுக்கு புறவாசலில் நாங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு சின்ன குட்டை இருந்தது. சரி, இந்த குட்டையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தோம். இங்கே ஃபால் சீசனில் செடிகள்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டி குட்டியாக எல்லாம் சிவப்பு கலராலாம் பிளான்ட்ஸ் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. கோஸ்ட் டவுன் அப்படின்னு ஒரு இடத்துல இங்கே நின்றுட்டுருக்குறோம். பார்த்தா ஏதோ வால்பேப்பரில் இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக ட்ரீஸ் கலர் அங்கே மாறுறத பார்க்கலாம். கீழே க்ரீனு, அப்படியே மேலே ஏற ஏற எல்லோ ரெட்டுன்னு டிப்
கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் தெரியுது பாருங்கள். நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி கேபின் ஒரு ரிமோட்டான இடத்துல சகல வசதிகளுடன் ஒரு அருமையான இடம். அப்புறம் என்ன, சாயங்காலமானா பார்பிக்யூவை போட்டுட வேண்டியதான் அப்படின்னு கிரில்ல ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பெரிய ஹைக் போகிற ஆங்ஸைட்டி, அதில் ஆல்டிடியூட் சிக்னஸ் வேற. சுத்தமாக தூக்கம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் காலையிலேயே சுறுசுறுப்பாக கிளம்பிட்டோம். எல்லாம் நம்ம நாங்கள் ஹைக்கிங்க்கு ரெடி இருக்கோங்க. காலையில் எத்தனை மணிங்க? இப்போ 5:30 5:40. ஓ, மூன் ஸ்டார்லாம் தெரியுது பாருங்க. ஆஹா, அருமை. நான் கூட இங்கே பயங்கர க்ரௌட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் ஒரு 4 கார் தான் நிற்குது. இந்த இருட்டில் ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல. ஸோ காலையில் ஹைக் ஆரம்பித்தாச்சுங்க. மணி 6:15. 6:15க்கு கரெக்டாக ஆரம்பிக்கிறோம். ஸோ எப்படியும் 1 மணி 2 மணிக்கு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எல்லாம் லைட்டை போட்டுட்டு ஹெட்லாம்பை போட்டு மேலே போய்கிட்டே இருக்கிறோம். காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிக்கிட்டே வருது. மணி 6:40. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே மூச்சு வாங்குது. சும்மா கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே ஹார்ட் ரேட் எகிருது. ஆல்டிடியூட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஹை ஆல்டிடியூட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அதனால் we know that. இருந்தாலும் எவ்வளோ ஆரம்பத்திலே வர்றது ஒரு சர்ப்ரைஸ் ஆத்திங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே கீ வந்து மெதுவாக ஹைக் பண்ணணும். ஆர்வமாக சரலுன்னு வேகமாக போகக்கூடாது. ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஸோ ஃபார் கிளம்பி 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கைஸ் கீப் ஆன் மூவிங். அப்படியே பேசிட்டே இருங்க. தனி எப்படி இருக்கீங்க? So far taking it slow. Taking it slow? Yeah. Good. Body battery level என்ன? Body battery. நான் இப்போ சொல்ல விரும்பல. சொன்னா டென்ஷன் ஆயிடுவீங்களா? Out of 10. 4. நல்ல மேலே வந்திருக்கிறோம். சோஃபார் என்ன 440 ஃபீட்டு மேலே வந்துட்டோம். இன்னும் 4000 மொத்தமாக 4400 ஃபீட் மேலே போகணும். ஹார்ட் ரேட் நல்லாவே எகிருது. ஸோ வி ஆர் மூவிங் இட் வெரி ஸ்லோ. முன்னாடி எங்கள் குரூப்பில் பிரபுவும் பாலாஜியும் பிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஃபார் 2 மைல் வந்துட்டோங்க. 7:30 மணி ஆச்சு. 7:40. 890 ஃபீட் எலிவேஷன் கெயின் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப மெதுவாகவே போகிறோம். ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோலில் வச்சுக்க. ஆனாலும் எகிருது. 151 போகுது. கொஞ்சம் நின்றுப்போம். யோகி, how are you feeling? வெரி குட். வசந்த், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸ்கோரு ஒரு 7. 10க்கு 7. சூப்பர். தனி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மூச்சு வாங்குது. ஸ்கோர் less than 5. less than 5? ஆமாம், டெஃபினெட்லி less than 5. எனக்கெலாம் ஸ்கோர் 9ல் இருக்குது. ஆனால் மூச்சு மட்டும் வாங்குது. அது ரெஸ்ட் எடுத்து போனோம்னு வைங்க, பிடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெஸ்ட் இஸ் த கீ. இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு என்ன பறவைன்னு தெரில, நட் கிராக்கர் மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கும் எதை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. வசந்த் மட்டும் இறக்கப்பட்ட ஒரு சின்ன பீஸை போட்டார். அது ஒரு படையவே கூட்டி வந்துருச்சு. ஸோ த லெசன் ஹியர் இஸ் do not feed the wildlife, including birds. Okay, Vasant, did you learn your lesson? Bird lesson ஆமாங்க. விஜய் இதே தான் ஆர்ட்வார்லி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனாலும் யாரும் கற்றுக்கல. ஆமாம், அப்படியும் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், ரூலை மீறி இருக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ ஃபார் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? 2.53 மைல்ஸ். 150 ஹார்ட் ரேட்டில் இருக்குது. ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஹார்ட் ரேட்டை ட்ரிகர் பண்ணிடக்கூடாதுன்னு. இங்கே ஆல்ரெடி அங்கங்கே ஸ்னோ விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம். ஸோ தனி, how are you feeling? பாடி பேட்டரி 6 விஜய். 6?
ஒன்லி திங் நவ் ஐ ரசி மூச்சு வாங்க தவிர எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஐ கேன் டூ வாக். மூச்சு வாங்குறது நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா மூச்சு வாங்குறதுன்றோம். அது ஒன்று தான் பிரச்சனை. அதுவும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக போயிட்டா சரி தான். ட்ரீ லைன் முடிய போது ஒரு 0.2 மைல்ஸில் ட்ரீ லைனை தாண்டிடுவோம். ஓப்பன் ஸ்பேஸ் வருது. பீக் தெரியுது. இதுதான் பீக்குன்னு நாம் நினைப்போம், ஆனால் அதுதான் இல்லை. இதைத்தான் நம்பி ஏமாந்துடக்கூடாது. இது பேர் ஃபால்ஸ் சமிட். எல்லோரும் அதை பார்த்து ஏமாந்துருவாங்களாம். நாங்கள் ஏமாற மாட்டோமே, எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தாங்க இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. அங்கங்கே ஸ்னோ டச் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் இதை ஆட் பண்ணுவேன். இட்ஸ் ப்ரிட்டி குட், ஐ லைக் இட். ஸ்லோவாக மூவ் பண்ணுற வரைக்கும் வி ஆர் குட்ங்க. இங்கெல்லாம் நல்லா இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்க வரைக்கும் சூப்பராக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி மவுண்டன் இஸ் நாட் ஃப்ளாட். இல்லைங்க, இதெல்லாம் நமக்கு ப்ரீத்தர் பிரேக். ஸோ முன்னாடி பிரபுவும் பாலாஜியும் ஃபுல் வேகத்தில் போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவங்கள மெதுவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இது இந்த ரெட் கலர் பிளான்ஸ் தான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படியே மவுண்டன் ரெட் பெயிண்ட் அடித்த மாதிரி காட்டுது. இப்போ தாங்க ட்ரீ லைனை முடிச்சுட்டு வெளில வந்துருக்குறோம். 2.8 மைல்ஸில் வரோம். நாங்கள் 3.2 வந்துருக்குது. ஸோ வி ஆர் கீப் ஷக்கிங் அலாங். பாலாஜி முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. நல்ல ஷைனியாக கோல்டன் கலர் ஜாக்கெட் போட்டு போகிறாரு பாருங்க, அவர் தான் நம்ம பாலாஜி. ஸோ அங்கே இருக்குதுங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஊர் லீட்வில். பின்னாடி நிறைய ஃபாரினர்ஸ் இருக்குது. பிரிட்டி ஷுர் ஒன் ஆஃப் them is மவுண்ட் ஷர்மன். சந்தோஷமாக 2 கையை விரிச்சிட்டு நிற்கிறார் பாருங்க, அவர் தான் நம்ம பாலாஜி. இஸ் லீடிங் த பேக். போயிட்டாங்க பாருங்க நம்ம பசங்க. எங்கள் மேலே டாப்லேருந்து கை காட்டுறாரு பாலாஜி. நாங்கள் மெதுவாக அப்படியே தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். யா ஓகே, we took like 10 minutes break. we are all full energized. தனி பாருங்க சுறுசுறுப்பாக இருக்கார். வாங்க தனி. போல்ஸ் போட்டாச்சு. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. சீரியஸாக கை ஃப்ரீயான நல்லா இருக்கு. நாளைக்கு இந்த பையே இல்லை வச்சு I'm going to be freebie. ஓ, அங்கே நம்ம யோகியும் வசந்தம் நின்று எதையோ கை காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. வியூவர் ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம தனி போய்கிட்டு இருக்கிறாரு. இது நம்ம உங்கள் விஜய். சோஃபார் என்னங்க 2234 ஆல்டிடியூட் வந்திருக்கிறோம். 3.6 மைல்ஸ் வந்துட்டோம். இன்னும் 1.3 மைல்ஸ் தான். பட் இன்னும் 2200 ஃபீட் மேலே போகணும். போயிடலாம். வியூ சும்மா இங்கே செமத்தியாக இருக்குது. ரியலி குட் வியூ. இட்ஸ் டோட்டலி ஒர்த் இட். எல்லா எஃபர்ட்டையும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் தான் எடுத்தோம். மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். நல்லாயிருக்கு. உடனே வசப்பட்டு வேகமாக போக வேண்டாம். ஹார்ட் ரேட் எகிறது. இதுவாகவே போவோம். 160லாம் இல்லை, நான் 140 தான் என் டார்கெட்டு. நோவே 140 டார்கெட்னா என்னால் மூவே பண்ண முடியாது. எதா இதா. ஸோ நம்ம லீட் வீல் அங்கே இருக்குது. பா பின்னாடிலாம் மலையில் ஃபுல்லாக ஸ்னோ விழுந்து கிடக்குது. நல்ல வேலை நம்ம மவுண்டனில் அந்தளவுக்குலாம் இல்லைப்பா, மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸோ ஃபார் ஹவ் ஆர் யூ கைஸ் டூயிங்? ஐ எம் டூயிங் குட் நவ். வெரி குட். யோகி, அவுட் ஆஃப் 10? 7. வெரி குட். 7. ஏன் நானும் 7 சொல்லுவேன். இங்கே இருக்குது பீக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து சம்மிட் நினைப்போம். அது இல்லை, இது பேர் தான் ஃபால்ஸ் சம்மிட். இதையும் தாண்டி அந்த பக்கம் போனால் தான் ஆக்சுவல் சம்மிட் தெரியுமா. இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிய போய் எங்களுக்கு அங்கே போய் ஏமாற்றம் இருக்க போகிறதில்லை. எல்லோரும் அங்கே போய் ஏமாந்துருவாங்களாம். ஸோ ஏன் வி ஸ்டில் ஹேவ் டு கோ. எவ்வளவு இப்போ 2600னா 1800 ஃபீட் போகணும். இன்னும் 1800 ஃபீட்டு. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. 4 மைல்ஸ் வந்துட்டோம். இன்னும் 0.8 தான். 0.8 0.9 0.9ல் 1800. குட் லக் டு அஸ். இப்போ போகிறாங்க பாருங்க மக்கள் முன்னாடி எத்தனை பேர். இதுதான் சம்மிட்டுன்ட்டு ஆர்வமாக போவாங்க.
அவங்க எல்லாருக்கும் லட்டு இருக்குது. ஆ ஆ நம்ம கோல்டன் கலர் ஜாக்கெட் எங்கேயா தெரியுதா பாருங்க. இங்கே இருக்கே. எங்கே? இங்கே எங்கேயுமே எனக்கு தெரியல. சரி போங்க. இங்கே இருக்கார். சரி, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுதா கேளுங்க. பிரபு தெரியுது. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குங்க, ஈஸியாக போயிடலாம். போங்க, இங்கே போயிடலாம். அதுக்கு மேலே ஏறுது பாருங்க. That's the real challenge. வில் சி. இவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதை பண்ண மாட்டோமா? இந்த சைடு பாருங்கள், ஸ்னோலாம் விழுந்து சும்மா ஒரு கிரே கலரில் அற்புதமாக இருக்குது. ஏன் ட்வின் லேக்ஸும் அந்த ஏரியாவில் தெரியுது. தனி ஆல் செட்? All set, Vijay. வெரி குட். I'm ready to put the sun. என்ன பாலாஜி, how are you feeling? Jujubi? Okay. பயணம் தொடர்கிறது. பிரபு மட்டும் தனியாக தனிக்காட்டு ராஜாவாக பின்னாடி வராரு. அங்கே ஒரு ட்ரெயில் கட்டு தெரியுது. ஹார்ட் ரேட் அலர்ட் வருது 158ன்னு. அதுக்கு என்னப்பா செய்ய முடியும்? கண்டிப்பாக இந்த ஏரியாவில் 170 வரை போக தான் செய்யும். என்ன யோகி, தவம் இருந்துட்டு வரீங்களாமே, நிஜம்தானா? வேடிக்கை பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பருங்க, நைஸ். ஹவ் ஆர் யூ என்ஜாயிங் இட் ஸோ ஃபார்? ஓகே. வெரி குட். வலிக்கவே இல்லையே. அதானே, நம்மளாம் என்றைக்கு வழியை சொன்னோம்? குடும்பஸ்தன்களில் எதுனாலும் உள்ளே வச்சுருப்போம், வெளியே சொல்ல மாட்டோம். 3000 13,000 ஃபீட்டை தாண்டிட்டோம்ப்பா. எல்லோரும் ஒரு ஜாலியாக உங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க, தோளில் தட்டிக்கோங்க. எஸ், வெரி குட் வெரி குட். ஜஸ்ட் 1300 மோர் டு கோ. அது உங்கள் ஹார்ட் ரேட்டு 150 தாண்டுதுரான்னு அப்போ இருந்து அலறிட்டுருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தனி, how are you feeling? Feeling good. Very good. பாலாஜி and பிரபு, செம வியூ. ஸோ பாலாஜி அப்படியே பொடி நடையா பேபி ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறாரு பாருங்க. அப்படி தான் போகணும். அந்த மாதிரி போனால் தான் நம்ம வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். ஆர்வமாக பிச்சுக்கிட்டு மேலே போனோன்னு வைங்க, பாதி தூரத்துலேயே எக்ஸாஸ்ட் ஆகி நின்றுவோம். அதனால் ஒன் பேபி ஸ்டெப் அட் அ டைம், மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு அப்படியே போனோம்னா எந்த ஹைட்டையும் ரூல் பண்ணிடலாம். எங்களுடைய அனுபவம், எங்களுக்கே ஒரு சிறு அனுபவம் தான் இருக்குது. அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறோம். ஸோ 3300 கிட்ட வந்தாச்சு. 1000 more feet to go. வசந்த், ஆல் ஓகே? வசந்த் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு டர்னை போட்டு வர்றாரு. இவ்வளோ தூரம், ஆமாம், இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ஏறி வந்திருக்கிறோம். பாலாஜி பாருங்கள், எங்கேயோ போயிட்டாப்புல, வானத்தை நோக்கி போகிறாரு. நாமளும் அப்படியே கையை நோக்கி ஏறும். யாரோ வீ கேன் அப்படின்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அந்த ஏரியாலாம் ஃபால் கலர் மாதிரி இருக்குது பாருங்க, பச்சை மஞ்சள்.
ட்வின் லேக்ஸ் நல்லா தெரியுதுங்க. ஏறிட்டு அந்த ஊர் வீடு பாருங்க, வாழை எப்படி ஏறாருன்னு. இதுதான் ஸ்டீப்பஸ்ட் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டிட்டோம்னா ரிலேட்டிவ்லி ஈஸியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹோப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இந்த க்ளவுட்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸ்வைன்னு கீழேருந்து மேலே போகிறாப்புல ஏதோ ஒரு ட்ராகன் ஃப்ளை பண்ணி மேலே போய் எதையோ கேட்ச் பண்ணுற மாதிரி அடி கவுது. அப்படியே பொடி நடையா மெதுவாக ஏங்கப்பா. பொடி நடையா போகிறதில்ல. பாட்டு பாடிட்டே ஏறாரு பாலாஜி. இதுதான் ஃபால் சம்மிட்டு. இந்த ஃபால் சம்மிட்டு மேலே ஏறிட்டோம்னா இதை தாண்டி போனால் தான் ரியல் சம்மிட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபால் சம்மிட்டு மேலே வந்துட்டோம். ட்வின் லேக்ஸ் வாங்க. நாங்கள் இப்போ 3 லேக்ஸ் பார்க்குறோம். நல்ல கலர்ஃபுல்லான கிராஸ்லேண்ட். இதோட பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு அப்படியே எல்லாம். சோஃபார் இன்னும் இங்கே தான் இதுதான் சம்மிட்னு நினைக்கிறோம். இதை தாண்டி மேலே போய் அப்படி ஒரு நடந்தால் சம்மிட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. சி மணி 11:40 ஆயிடுச்சு. ஏண்ணா தண்ணி எப்படி இருக்கீங்க? தண்ணி சப்பிக்கிட்டு இருக்கீங்க. என்னை குத்திராதீங்க, தள்ளி விட்றாங்க. என்ன பாஸ்? சாரி பாஸ். ஐம் குட். ஒரு நீங்கள் குட்டு. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். அது எங்கே பாரு உல்ஃப் வருது எங்கே? 1 ஃபைனல் போஸ்ங்க. வந்துட்டோம். 14,000 ஃபீட்டுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ சமையல் தெரியுது. அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. தனி, பாலாஜி, வசந்தெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. யோகி போயிட்டுருக்கிறாரு. ஸோ சுற்றி சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சான்ஸே இல்லை. ரியலி குட். மவுண்ட் எல்பர்ட்டோட பீக்குக்கு வந்துட்டோம். சம்மிட்டுக்கு 14,300 சம்திங் ஃபீட்டுங்க. இது அப்படியே பாருங்க, சுற்றி மற்ற 14ers தான் தெரியுது. அந்த பக்கம் தெரிகிறது லாப்லாட்டா பீக்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். இந்த சைடு நல்ல லேக்ஸ், ட்வின் லேக்ஸ், இந்த லேக்லாம் தெரியுது. அது போக அந்த சைடு பார்த்திங்கன்னா பெய்ய பார்த்துக்கோங்க. அந்த சைடு பார்த்தால் இதில் அந்த பீக் மவுண்ட் மேசிவ்னு நினைக்கிறேன். இந்த சைடு தெரிகிறது மவுண்ட் மேசிவாக தான் இருக்கணும். இந்த சைடு 3 அப்போசல்ஸ் தெரியுமாங்க. இதில் எது 3 அப்போசல்ஸ்? ஏதோ ஒரு 3 குன்று 3 அப்போசல்ஸ். ஐம் நாட் ஷுர், பட் தட்ஸ் ஆல் ரைட். நம்ம பசங்கள்லாம் வந்து சமிட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. தனி எப்படி இருக்கீங்க? How do you feel? Jay. Super இருக்கீங்களா? How do you feel? Better, much better now. Much better now? Yeah. Happy to achieve this? Yeah. Very good. Milestone in my life. Okay. வசந்த் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? டோட்டலி ஒர்த்துங்க. டோட்டலி ஒர்த்திட்டா? இந்த ஒரு ஸ்ட்ரெச்சே எனக்கு ஐ திங்க் இட்ஸ் டோட்டலி ஒர்த். நல்லா இருந்தது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா. சூப்பர். யோகி அமேசிங். ஒர்த்துட்டுங்க. ஒர்த்திட்டா? கண்டிப்பாக. கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் ஒர்த்திட்டு தான். சூப்பர். அப்படியே ஒரு லைட் ஹெட்டடாக இருந்தது. அது எப்படி இருந்துச்சு? அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. சும்மா போதையில் இருந்த மாதிரி ஒரு இது அப்படிதான் இருந்துச்சு. இப்போ சூப்பர் ஆயிடுச்சு. சூப்பர் ஆயிடுச்சா? ஆமாம், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சு. ஆல் கிளியர்.
ஆமாங்க, வெரி குட். இந்த வியூவை பாருங்க. பிரபு, how do you feel? Yeah, it's a good feeling. Very good. First time crossing 14,000 feet high. Very good. Almost on top of the world. Nice. Seems good. பாலாஜி, And nice weather too. Yeah, man. Almost slept at one point. நீங்கள் யாருமே தூங்கலையா? யாருமே தூங்கலையாவா? நீ வேற வரல தூங்கிட்டே இருந்தியா? I almost slept at one time. அப்படியா? At one time I said, okay, that's it. Good, guys. Not the last. Oh, not the last, exactly. Super. More to come. More to come. More to come. More to come, yes. அற்புதம், அற்புதம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் கொடுக்கக்கூடாது. வைல்ட் லைஃபை கொண்டுறக்கூடாது. Smelling. Using nose. நல்லா யூஸ் பண்ண. It's not good for you. Corona வந்துரும், ஓடிடு. சோ, ஓடியா. இதோ அங்கே தூரமாக ஓடுது பாருங்க. அதான் மார்மாட். எப்படி எட்டி பார்த்துக்கிட்டு நிற்கிது பாருங்க. அதான் என்னடா வந்து இவ்வளோ நேரமாயும் மார்மாட்டை பார்க்கலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்துடுச்சு. ஓ, அங்கே ஒரு ஃபாக்ஸ் ஓடுது பாருங்க. இங்கே போகுது பாருங்க ஃபாக்ஸு. ஆஹா, சன்லைட்டில் போகுது பாருங்க. தெரியுதா? தெரியணும். ஹோப்ஃபுல்லி. சூப்பராக அவ்வளோ ஓடிடுச்சு. 6 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு சம்மிட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 12:15 தான் சம்மிட்டுக்கு போகணும். இங்கே ஹை ஆல்டிடியூடில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜனும் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் கூட நல்லாவே மூச்சு வாங்கும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப அதிகமாகவே மூச்சு வாங்குச்சு. அதனால் நார்மல் ஸ்பீடை விட ரொம்ப மெதுவாகவே போனோம். திரும்ப கீழே இறங்கி காருக்கு வந்து சேர 5:30 மணி ஆகிடுச்சு. என்னப்பா அனுபவம்லாம் எப்படி இருந்தது? அருமையாக இருந்ததுங்க. அருமையாக இருந்ததா? டோட்டலி ஒர்த் இட். நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அதிக நேரம் நடந்துட்டோம். ஒரு டஃப்பான ஹைக்கு. டஃப் தான். டஃப்பான ஹைக் தான். கொஞ்சம் குறைச்சி இடம் போட்டுட்டோம். யா, we took it easy. It's worth it. 8 hours ஆகும்னு நினச்சோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12 hours ஆயிடுச்சு. ஏன் தனி, how are you feeling? Back. I'm good. You're good? Good. நீங்கள் எப்படி, how are you feeling? Recovering from the hike. Recovering from the hike. You had a good time? Yeah. Enjoyed? Very good. Very good. என்ன பாலாஜி, எப்படி இருந்தது அனுபவம்? Good one. குட் ஒன்னா? Next. Where next? நாளைக்கு காலையிலேயே ஹியூரான். Good. We are joking. There is no way that we can do Huron tomorrow morning. நல்ல ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கலாம். பாய். Feeling dizzy? மொத்தம் 11 மைல் தூரம். அதில் 4300 அடி மேலே ஏறி இறங்கியிருக்கிறோம். 4500 கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கிராண்ட் கேனியனில் ரிம் டு ரிம் ஹைக் பண்ண போதும் அவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருந்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைக் ஈஸி மாதிரி தெரிஞ்சாலும் எஃபர்ட் வைஸ் ஒன்று தான். ஹை ஆல்டிடியூட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். மொத்தம் 11.5 மணி நேரம் ஹைக். ஒழுங்காக அக்ளிமெண்டைஸ் ஆகியிருந்தா 7-8 மணி நேரத்திலே இதை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்லோ தான், மெதுவாக போயிட்டு வந்திருந்தாலும் அந்த பயணத்தை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அடுத்த எபிசோடில் இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்த ஹியூரான் பீக் ஹைக்கை கவர் பண்ணுறேன். பாய்.